இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிசி நோட்ஸில் நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஊரக வளர்ச்சித்துறை பார்த்துருக்கோம், உயர்கல்வித்துறை பார்த்துருக்கோம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. என்ன டிபார்ட்மெண்ட் பார்க்குறோம்? மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் உள்ள அனைவரும் சமத்துவ நெறி அடிப்படையில் தரமான சுகாதார சேவைகளை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம். என்னது? மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் உள்ள அனைவரும், எந்த ஏற்றத்தாலும் உள்ள சமூகத்தில் உள்ள அனைவரும் சமத்துவ நெறி அடிப்படையில் தரமான சுகாதார சேவைகள் எளிதில் அடைவது தான் இந்த மக்கள் மருத்துவ நல்வாழ்வுத்துறையோட முதன்மை நோக்கம். மக்களோட சுகாதார தேவைகளை நிறைவேற்றுவது இவங்களோட குறிக்கோள் கூட வச்சுக்கலாம். எப்படி? மக்களினோட சுகாதார தேவைகளை நிறைவேற்றுவது இவங்களோட குறிக்கோள்னு வச்சுக்கலாம். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நலவாழ்வு குழுமம் அப்படின்னும் மாநில நலவாழ்வு சங்கம் அப்படின்னும் இருக்குது. எப்படி? தேசிய நலவாழ்வு குழுமம், தேசிய அளவில் தேசிய நலவாழ்வு குழுமம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் சுகாதார தேவை என்ன அப்படின்றத அறிஞ்சு அந்த சுகாதார சேவைகளை வழங்குறது தான் இந்த தேசிய நலவாழ்வு குழுத்தோட நோக்கம்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு எப்படி பிரியுதுன்னா, தேசிய நலவாழ்வு குழுமம் பிரியுது, மாநில நலவாழ்வுன்னு பிரியுது, இரண்டாக பிரியுது. தேசிய அளவில் இருந்து என்னென்ன திட்டங்கள் இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துறாங்கன்னு சொல்றதா இந்த தேசிய நலவாழ்வு குழு. அவங்க பார்த்தீங்கன்னா மக்களோட சுகாதார சேவைக்கு என்னென்ன திட்டங்களை வழங்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில நலவாழ்வு சங்கம். இந்த மாநில நலவாழ்வு சங்கம் எப்படி பிரியுதுன்னா, மாநில சுகாதார குழு. இந்த மாநில நலவாழ்வு சங்கம் எப்படி? இங்கே தேசிய நலவாழ்வு குழுமம் மாதிரி இங்கே மாநில சுகாதார குழு ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு திட்டங்களை தீட்டுது. எப்படி? இந்த மாநில நலவாழ்வு சங்கம் எப்படி ஒரு மாநில சுகாதார குழுன்னு ஒரு குழு ஏற்படுத்தி அந்த குழு பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் தீட்டுறது, அந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்ற வேலைகளை பார்க்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இருப்பாங்க, நம்ம முதல்வர், இவங்கெல்லாம் அந்த குழுவில் இருந்து அந்த குழு செயல்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில குழுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் இருக்குது. என்ன இருக்குது? மாவட்ட நலவாழ்வு சங்கம். இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கத்தோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மாவட்ட சுகாதார குழு. எப்படி? மாவட்டத்துக்குள்ள ஒரு சுகாதார குழு இருக்கு. அந்த குழு என்ன செய்யுதுன்னா, திட்டம் அமைப்பது. எப்படி? அந்த மாவட்ட சுகாதார குழுவோட வேலை என்னன்னா, திட்டம் அமைப்பது, அதை நிர்வகிப்பது. அதுக்கு யார் தலைவராக இருக்காரு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவராக தான் கொண்டது. என்னது? இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் என்னன்னா, அந்த மாவட்டத்தோட ஒரு சுகாதார குழுவை அமைச்சு என்ன திட்டங்களை தீட்டலாம், அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்ற எல்லா விவரங்களையும் இது பண்ணுறதுக்காகவும், அது மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவராக கொண்டு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அந்த மாவட்ட சுகாதார குழு திட்டத்தோட தலைவராக இருப்பார். இப்படி இருந்து இவங்க மாதிரி திட்டங்களை தீட்டி எப்படி கிராமப்புற அளவில் மட்டும் செயல்படுத்துகிறவங்க அனைத்தையுமே செய்கிறது தான் இந்த மாவட்ட சுகாதார குழு திட்டம். இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, சமூக அளவிலான குழுவாகவும் இருக்குது. அந்த குழுக்கு எப்படி? மக்கள் நல்வாழ்வு குழு. எப்படி? சமூக அளவிலான குழுக்கு என்ன பேர்? மக்கள் நல்வாழ்வு குழு. மக்கள் நல்வாழ்வு குழு, அது பேர் என்னது? மக்கள் நல்வாழ்வு குழு. இது 2023 இதை தொடங்கியிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்சி என்னன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹெச்எஸ்னா ஹெல்த் சப் சென்டரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், அப்கிரேடு பிரைமரி ஹெல்த் சென்டர். அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படின்றது தான் இது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கிராம நல சுற்றுப்புற சுகாதார ஊட்டச்சத்து குழு, கிராம நல சுற்றுப்புற சுகாதார ஊட்டச்சத்து குழு, விஹெச்எஸ்என்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டி. என்னது? வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டின்னு சொல்கிறாங்க. இது கிராமப்புற நல சுற்றுப்புற சுகாதார ஊட்டச்சத்து குழு திட்டம். இது கிராமப்புறத்தில் இருக்க அந்த துணை சுகாதார நிலையங்களில் இருந்து அந்த என்னென்ன மக்களுக்கான மருத்துவ சேவைகள் வழங்குறது, அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் வழங்குறது, இதை அனைத்தையுமே கண்காணிக்கிறது தான் இது என்னது? கிராம நல சுற்றுப்புற சுகாதார ஊட்டச்சத்து குழு. இதே இது பார்த்தீங்கன்னா தேசிய நகர்ப்புற சுகாதார குழுமம். அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன். என்னது? நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நகர்ப்புறத்தில் 50,000 மக்கள் தொகைக்கு இருந்தால், நகர்ப்புறத்தில் 50,000 மக்கள் தொகைக்கு இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் என்ன சொல்கிறாங்க? யூபிஹெச்சி இருக்கணும், அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2,50,000க்கு மேலே மக்கள் இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2,50,000க்கு மேலே மக்கள் தொகை இருந்தால் என்னது? அர்பன் ஹெல்த்
அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து குழுக்கள் வந்து என்னென்ன திட்டங்களில் செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக என்னது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கமே சுகாதார சேவையில் மக்கள் எளிதில் கிடைக்கணும், அதை எல்லாரும் அடையணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய குழு, மாநில அளவில் குழு இருக்குது. இந்த தேசிய குழு வந்து பார்த்தீங்கன்னா சில திட்டங்களை தீட்டி இந்த திட்டங்கள் மூலமாக சுகாதார சேவைகள் மக்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்றத பார்க்குறது தான் தேசிய இது. மாநில அளவில் இருக்குது. அந்த மாநில அளவில் வந்து அவங்க என்னென்ன திட்டங்கள் தீட்டி இந்த சுகாதார சேவைகளை செய்கிறாங்கன்றது தான் இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையோட முக்கியமான பணிகள். இப்போ நம்ம தேசிய அளவில் இருக்கிறவங்க என்னென்ன திட்டங்கள் வந்து இந்த சுகாதார சேவைகளுக்காக தீட்டிருக்காங்கன்றத இப்போ எங்களை தான் பார்க்குறோம். நம்ம சுகாதாரத்துறைக்கு என்னென்ன திட்டங்களை மத்திய அரசு செய்கிறாங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகப்பேறு இறப்பு விகிதத்தையும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தையும் குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மகப்பேறு மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கிறது. இந்த மகப்பேறில் தாய்மார்கள் இறக்கிறதையும் குறைக்கணும், அந்த பிறக்கிற குழந்தைகளை இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தை 2005 கொண்டு வந்தாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் பிரசவம் செய்து கொள்ள ஊக்குவிக்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிராமப்புறத்தில் மருத்துவமனையில் பிரசவம் பார்த்தா 700 ரூபாயும், நகர்ப்புறத்தில் பார்த்தா 600 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வந்து இவங்க கொடுக்குறாங்க இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனாவில். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரசவங்கள் வந்து எப்படின்னா பெரும்பாலும் வீட்டிலேயே தான் நடந்துட்டு இருந்துச்சு. மருத்துவமனைக்கு வர நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. இந்த மருத்துவமனைக்கு இவங்களை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக வந்து கிராமத்தில் பிரசவத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து பிறந்த அந்த கிராமப்புறவங்களுக்கு 700 ரூபாயும், நகர்ப்புறத்தில் வந்து 600 ரூபாயும் இவங்க வந்து இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா மூலமாக ஊக்கத்தொகையாக வழங்கினாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து பிரசவம் வந்து குறைஞ்சிருச்சு. 0.01% கூட இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ என்னென்னா விஹெச்என் எப்படின்னா விஹெச்என் ஒருத்தங்க இருப்பாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும். விஹெச்என் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுன்னு ஒருத்தங்க இருக்காங்க. உறுதியாக ஒவ்வொரு கிராமமாக இருக்கட்டும் ஒரு நகரமாக இருக்கட்டும் எங்கே இருந்தனாலும் இந்த விஹெச்என் இருக்காங்க. எப்படின்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுன்னு இருக்காங்க. இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் என்னங்கன்னா இந்த கிராமப்புறத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து ஒரு 4 பஞ்சாயத்து 5 பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள் பார்ப்பாங்க. அவங்க எப்படின்னா ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு ஊருக்கு வருவாங்க. வந்து அந்த கிராமப்புறத்தில் இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்க தான் வந்து ஆரம்பகால சிகிச்சைகள் வழங்குறதுக்காக அனைத்து ஆலோசனைகளும், இரும்புச்சத்து மாத்திரைகள், ஊட்டச்சத்து, சத்து மாவு அனைத்தையுமே அவங்க தான் வழங்கிட்டு வருவாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த கிராமத்திலே டெலிவரிலாம் பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்னென்னா யார் கன்சியூவாக இருந்தாலும் அந்த ஒரு பிட்மி நம்பர் போடணும். எப்படின்னா 12 டிஜிட் வந்து பிட்மி நம்பர் கவர்மெண்ட் அரசால் வந்து ஒரு பிட்மி நம்பர்னு வழங்கப்படும். நீங்கள் கன்சியூவாக இருந்தாலே நீங்கள் முதல்ல நீங்கள் இல்லை நான் வந்து அரசில் பார்க்கல, நான் தனியாரில் தான் போய் பிரசவம் பார்க்க போகிறேன் நீங்கள் சொன்னாலும், நீங்கள் தனியாருக்கு செக்கப்புக்கு போனாலும் என்ன அவங்கள முதல்ல பதிவு பண்ண சொல்லுவாங்க, பிட்மி நம்பர் தான் பதிவு பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த பிட்மி நம்பரை போய் 12 நம்பர் டிஜிட் நம்பர் நீங்கள் வாங்கி உங்கள் கர்ப்ப காலத்தில் நீங்கள் அந்த பிட்மி நம்பர் பதிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்டை போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதம் வந்து இந்த ஊசி இருக்குது, 5வது மாதம் அனாலிமல் ஸ்கேன் இருக்குது, 7வது மாதம் இது இருக்குது, 8வது மாதம் இந்த ஸ்கேன் இருக்குன்னு ஒவ்வொன்றா கொடுத்து அந்த பராமரிப்பு சேவைகளை அவங்க வழங்கிக்கிட்டே வருவாங்க. இப்போ இந்த பிட்மி நம்பர் இல்லைன்னா பிரசவம் பார்க்க முடியாதுன்னா உறுதியாக பார்க்க முடியாது. பிட்மி நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த பிட்மி நம்பர் நீங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே பிரசவம் பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த முன்னொரு காலத்தில் பாட்டி வைத்தியத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். இப்போ இந்த பிட்மி நம்பர்னால என்ன நிறையா குறைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் வந்து நிறையா குறைஞ்சிருச்சு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு முன்னாடியே சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப என்ன செஞ்சுருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ கல்யாணம் அழிச்சிட்டு ஆதார் அட்டையில் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அவங்களோட டிசி எல்லாத்துலையும் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இப்போ இவங்க வந்து என்னென்னா இவங்க வந்து கன்சியூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு பிட்மி நம்பர் வந்து பதியணும். அப்போ பிட்மி நம்பர் பதிய வரும்போது இவங்களோட ஆதார் அட்டையில் வந்து எல்லாமே ஆதார் நம்பர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்டர் 18 கீழே இருக்கிற பட்சத்தில் யார் திருமணம் முடித்தாரோ அதுக்கப்புறமேட்டு அவங்க மேலே வழக்கு பாய்ஞ்சு அவங்க போக்சோவில் முதற்கொண்டு உள்ளே போகிறதுக்கான சூழ்நிலையில் ஏற்படுது. அந்த குடும்பம் எல்லாருமே சிறை தண்டனை வழங்கப்படுறதெல்லாம் இருக்குது. அப்போ இப்போ எப்படின்னா கரெக்டாக இந்த பிட்மி நம்பர்னால எல்லாமே பிடிச்சிருவாங்க. பிட்மி நம்பர் இருந்து அண்டர் 18க்கு கீழே நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து சிகிச்சையை நான் மேற்கொள்ள தேவையில்லை, நான் ப்ரைவேட்டில் போய் எங்கே போனாலும் பிட்மி நம்பர் இல்லாமல் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிட்மி நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களை பதிவாங்க. அப்போ இவங்க எப்படி இந்த அரசாங்கம் எப்படின்னா இந்த எண்ணெய் பதிகிறதுக்காக கொண்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் நிறையா வந்து தடுக்கப்பட்டுருச்சு. எப்படினாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் போனாலும் நம்ம மாட்டிக்கிறோம், இல்லை நான் பெரிய பணக்காரராக இருக்கேன்
நான் வந்து பிட்மி நம்பர் எல்லாம் பார்த்துட்டேன்னா வாய்ப்பே இல்லை. யாராக இருந்தாலும் கம்பல்சரி பிட்மி நம்பர் தான். பிட்மி நம்பர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இந்த அரசு கொண்டு வந்துட்டனால அந்த விஹெச்என்னுக்கு தெரியும், திருமணம் முடிச்சுன்னு இவங்ககிட்ட அந்த முதல் கர்ப்பகால பரிசோதனை இவங்ககிட்ட தான் பார்க்குறாங்க, இவங்க தான் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் இந்தந்த கிராமத்தில் இத்தனை கர்ப்பிணிகள் இருக்காங்க, இவங்களுக்கு இந்தந்த டேட்டில் டெலிவரின்ற அனைத்து விவரமுமே அந்த விஹெச்என் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டு வரையில் எத்தனை மணி ஆனாலும் இருந்து அந்த வண்டி வசதி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து துணை சுகாதார நிலையத்தில் இப்போ இது பண்ண முடியாதனால அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு முதல்ல கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே முதல்ல வந்து குழந்தை பிறக்க அனைத்து சிசரின் எல்லா வசதி இருக்குது. அன்றைக்கி அங்கே இருக்கிற மருத்துவரெல்லாம் தயார் பண்ணிடுவாங்க. அப்போ அன்றைக்கி அந்த குழந்தை பெருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமேட்டு அங்கே அதை சுற்றி எங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கோ அரசு மருத்துவமனைக்கு அவங்களே வாகன வசதியோடு ஏற்பாடு செஞ்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ இப்படி தான் நடக்குது. இந்த விஹெச்என் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அனைவரையுமே அனைத்து கர்ப்ப பெண்களையும் பார்த்துட்டு அவங்க குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்துலேருந்து அவங்களுக்கு தடுப்பூசி வரைக்கும் இந்த வில்லேஜ் விஹெச்என் அந்த நர்ஸு தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இப்போ நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. ஆரம்ப காலத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா மூலியமாக தான் இவங்களை முதல்ல மருத்துவமனைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகப்பேறு பெற்ற பெண்களோட எம்எம்ஆர் ரேட்டை குறைச்சிருச்சு, ஐஎம்ஆர் குழந்தைகள் இறப்பு விதத்தை நிறையா குறைச்சிச்சு, நிறையா வந்து அரசு மருத்துவமனையில் பிரசவம் பெறுகிறது இந்த திட்டம் வந்து ஊக்குவிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரம். அது என்ன? ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரம் 2011 பொது சுகாதார மருத்துவமனையில் எப்படி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் சிசரியன் உட்பட பிரசவம் பார்த்து கொள்வதற்கு வழி செய்கிறது தான் என்னது? இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த வில்லேஜ் நர்ஸ் இருக்காங்களே அவங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து எல்லா வசதியும் முன்னாடியே செஞ்சு வச்சுருவாங்க. செஞ்சு வச்சுட்டு இத்தனை மணி இந்த டேட்டு வழி இருந்துச்சுன்னா தவறு சொல்லணும்னா அவங்கள எத்தனை மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் இருந்தாலும் சரி உடனே அந்த நர்ஸ் அந்த பக்கத்தில் தான் இருப்பாங்க. எங்கே தங்கியிருக்காங்களோ இவங்களுக்கான வசதியை வாகன வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்து உடனே அந்த சுகாதார நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அழைச்சிட்டு வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசரியன் உட்பட பிரசவம் பார்த்து கொள்வதற்கு அவங்க வழிவகை செய்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா மருந்து, அவங்களோட பரிசோதனை, ஏதாவது ரத்தம் குறைந்துருச்சுன்னா ரத்தம், அவங்களுக்கு உணவு, பயண செலவு அனைத்துமே எப்படி இலவசமாக வழங்கப்படுகிறது. எது? இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரம் திட்டத்தின் மூலமாக தான் இந்த அனைத்துமே வழங்கப்படுகிறது. உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் நர்ஸுக்கு அனைத்து டீட்டெயிலும் தெரியும். அப்போ அவங்க வந்து முன்கூட்டியே வந்து ஏற்பாடுகளை செஞ்சுருவாங்க. இந்த தேதி இந்த வாரத்துக்குள்ளே வருதுன்னா அவங்களுக்கு வழி இருக்குன்னா முன்னாடியே வந்து செக்அப் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னா அன்னைக்கான மருத்துவ அன்னைக்கு தயார் நிலையிலையும் வாகனத்திலையும் தயார் நிலையும் வச்சு அந்த நர்ஸ் வந்து அவங்கள கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணுவாங்க. டெலிவரி வர்ற பட்சமாக இங்கே பார்த்துடலான்னா அங்கேயே டெலிவரி ஆயிரும். அங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னா தாராளமாக அதுக்கு மேலே எங்கே இருக்குது பெரிய மருத்துவம் அரசு மருத்துவம் எங்கே இருக்குன்னா அங்கே போக்குவரத்து வசதியோடு இவங்களை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அனைத்து செலவுகளையுமே இலவசமாக வந்து இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரத்தில் வந்து திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. இது வந்து எப்படின்னா 2011 தொடங்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எப்படி வச்சுக்கலான்னா ஒரு ஆள் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஒரு மகப்பேறு ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தையினால் அந்த குழந்தைக்கான அனைத்து செலவுகளையும் பிரசவத்திற்கான அனைத்து செலவுகளையும் இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகாரத்தில் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வத்திய காரியாகாரம் 2014 ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வத்திய காரியாகாரம். இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர் இளம் பெண்களுக்கானது. முதல்ல வளர் இளம் பெண்களுக்கான சாப்லான் ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அது ராஜீவ்காந்தி உங்கள் பேரில் வந்து சாப்லான் ஒரு திட்டம். அவங்களுக்கு வந்து சத்து மாவு வழங்குறது, அந்த குழந்தைகளுக்கு வளர் இளம் பெண்களுக்கு சத்து மாவு வழங்குறது. என்ன இந்த வளர் இளம் பெண்களுக்கு ஏன் வளர் இளம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க இந்த 10 to 19 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து வளர் இளம் பெண்கள் வந்து ஒரு 18 வயசு திருமண வயசு ஏன் 18 வச்சுருக்காங்கன்னா அவங்களோட உடல் அமைப்பு வந்து அந்த 18 வயசுக்கு மேலே தான் அந்த கருவை தாங்குகிற சக்தியவே அவங்களுக்கு வந்து கிடைக்குதான். 18 வயசுக்கு மேலே தான் அந்த கருவை தாங்கும் சக்தி வந்து அந்த பெண்களுக்கு கிடைக்கிறதுனால அதனால தான் பெண்களோட திருமண வயது 18ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 18 வயசுக்கு மேலே தான் அவங்களோட உடல். நீங்கள் சயின்ஸ் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா வளர் இளம் பருவம்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்திலே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரி வந்து அவங்களோட உடல் அமைப்பு மாறுது, இடுப்பெலும்பு விளங்கி எப்படி அகலமாக மாறுறது, அனைத்து விவரமே தெளிவாக அந்த வளர் இளம் பெண்கள் பாடத்தில் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த கருவை தாங்குகிற சக்திக்கு இவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அவங்களுக்கான ஊட்டச்சத்தோ
இரும்புச்சத்து மாத்திரைகளோ சத்து மாவுகளோ இவங்களுக்கெல்லாம் வழங்கி இந்த வளரிளம் பெண்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கான ஏன் இவங்க இங்கே ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ஐஎம்ஆர்லையும் எம்எம்ஆர்லையும் நமக்கான ரேஷியோ வந்து ரொம்ப குறையும். இங்கேயே இவங்க பலவீனமாக இருந்தாங்கன்னா கருவை தாங்கிறதுக்கான சக்தி இல்லைன்னா பிரசவத்தப்ப தாய் உயிரிழப்பு குழந்தை உயிரிழப்பு இந்த நிகழ்வுகள் ஏற்படுனால ஆரம்ப காலத்திலே இவங்களுக்கு வந்து கரெக்டான சத்துக்களை கொடுக்கறதுக்காக பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவா அபியான் 2016 இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதம் 9ஆம் தேதி வந்து தரமான கர்ப்பகால பராமரிப்பு ஏஎன்சி சிகிச்சை கிடைக்கிறத இது வந்து உறுதி பண்ணுது. இது என்ன குறியீடாக வச்சுருக்குன்னா 9 மாதம் கர்ப்பத்தை வந்து இதை குறியீடாக கொண்டு ஒவ்வொரு மாதம் 9ஆம் தேதி வந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த சிகிச்சை ஒரு வருடம் அந்த 9 கால இதில் வந்து 4 பராமரிப்பு சிகிச்சையை வந்து உறுதியாக வழங்குறது. 4 பராமரிப்பு பரிசோதனை மருத்துவ சோதனை எல்லாத்தையுமே உறுதியாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்கிறதுக்கு தான் இந்த திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவா அபியான் 2016. இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து அந்த 9 மாதங்களில் ஒவ்வொரு மாதம் 9ஆம் தேதியும் இவங்களுக்கு வந்து பரிசோதனை செக் பண்ணுறது எல்லாமே செய்கிறதா இருக்கட்டும் 4 தரமான பரிசோதனைகள் வந்து இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து உறுதி செய்கிறது தான் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரு அபியான் திட்டம். இது வந்து 2016 கொண்டு வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா 2017. இந்த திட்டம் என்னன்னா கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கும் பாலூட்டு தாய்மார்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை வழங்குறது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 இந்திரா காந்தி மாத்ரு சயோக் யோஜனா அப்படின்ற பேரில் இருந்தது. இப்போ தான் 2017 என்ன மாற்றிருக்காங்க பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்னு இதை மாற்றிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்க போகிற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் ஜன் ஆரோக்கிய திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த திட்டம் தான். அதுக்கு வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. என்னது வேறு பேர் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. இது வந்து 2018 தொடங்கியிருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். ஏன் இதை உலகத்திலே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்கிறாங்கன்னா நம்ம தான் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும் உலகத்திலேயே. அப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்குமான மருத்துவ காப்பீடு கிடைக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுனால உலகிலே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் இதுதான். இது 2018 செப்டம்பர் 23 எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் தான் இந்த திட்டத்தை முதலாக தொடங்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை. யாரு? மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் வரை காப்பீடு மருத்துவ காப்பீடு பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக பயன்படுத்திக்கலாம். இது இலக்கு பார்த்தீங்கன்னா 10.74 ஏழை குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்கணும். அதுபோக 1300 சிகிச்சைகள் வந்து ஒரு 13,000 மருத்துவமனைகள் மூலமாக கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து பிரைவேட்லேயோ இந்த திட்டங்கள் எங்கெங்கே இந்த மருத்துவமனை அப்ளிகபிள் ஆகுது அங்கே போய் உங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுனா அதற்கான காப்பீட்டு திட்டத்தை வந்து அரசே செலுத்திடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக இருக்குது. இந்த திட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவோடவே சேர்ந்து இணைச்சிக்கிட்டாங்க. இந்த திட்டம் ரெண்டுமே தமிழ்நாட்டிலேயும் இந்த திட்டம் வந்து மருத்துவ காப்பீடு திட்டமாகவும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாகவும் இந்த திட்டம் செயல்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா இந்த திட்டம் சுகாதாரம் மூலியமாக மக்களுக்கு சுகாதார சேவைகள் எளிதாகவும் அவங்களுக்கான நோய்க்கான மருத்துவங்கள் வந்து தனியார் மருத்துவமனையிலையும் காப்பீடு திட்டத்தின் மூலமா பார்க்கறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷன் இந்திரா தனுஷ். என்னது மிஷன் இந்திரா தனுஷ் 2014 கொண்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 25 இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. மிஷன் இந்திரா தனுஷ் இந்த திட்டம். இந்த மிஷன் இந்திரா தனுஷ்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மூலம் தவிர்க்கக்கூடிய நோய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி அதை வரவிடாமல் தடுக்கிறது தான். மிஷன் இந்திரா தனுஷ்னா என்னன்னா தடுப்பூசி மூலம் தவிர்க்கக்கூடிய நோய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி அந்த நோய்க்கு முன்னெச்சரிக்கையாகவே நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இந்த தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் மிஷன் இந்திரா தனுஷ் இந்த திட்டம். அப்போ என்னன்னா இந்த நோய் இப்போ போலியோ அட்டாக் வரப்போகுது. அப்போ போலியோ சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டா அந்த போலியோ அட்டாக்கை தவிர்த்தலான்ற மாதிரி முன்னாடியே கொடுத்துட்றாங்களா அட்வான்ஸாக. அந்த மாதிரி எந்தெந்த நோய்க்கெல்லாம் முன்னாடியே தடுப்பூசி செலுத்திட்டு அதை வராமல் தடுக்கலான்றதுக்காக தான் இந்த இந்திரா தனுஷ் திட்டம். இது யாருக்கு முக்கியமானு பார்த்தீங்கன்னா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு தான் இந்த திட்டம் ரொம்ப முக்கியம். எப்படி 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு தான் இந்த திட்டம். இது ஒரு 12 வகையான தடுப்பூசியை வந்து இதில் செலுத்துறாங்க. ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா காச நோய்க்கு செலுத்துறாங்க, டெட்டனஸுக்கு செலுத்துறாங்க, போலியோவுக்கு, நிமோனியா, ஹைப்பாட்டிஸ் பி, தட்டம்மை, கக்குவான் இருமல், டிப்தீரியான் போன்ற ஒரு 12 வகையான நோய்களுக்கு இந்த தடுப்பூசியை முன்னாடியே செலுத்திடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2014 தொடங்கினாலும் இதோட 5ஆவது கட்டம் இப்போ அக்டோபர் 2024 1, 2, 3, 4 ஒவ்வொரு கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு இப்போ 5ஆம் கட்டம் எப்போனா அக்டோபர் 2024 இந்த திட்டம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.6 கோடி குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க. 1.25 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்திருக்காங்களா. இதன் மூலியமா மிஷன் இந்திரா தனுஷ் திட்டம் மூலமா இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு
பற்றி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இ சஞ்சீவினி, தொலைதூர மருத்துவ சேவை திட்டம். என்னது தொலைதூர மருத்துவ சேவை திட்டம்? சில முன்னாடி இந்த மாநில அரசு என்ன சிறப்பான செயல்களை செஞ்சுருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறைன்னு ஒரு இயக்குநரகத்தையே வச்சிருக்காங்க. எப்ப 1922 பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறைன்னு ஒரு இயக்குநரகத்தையே தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கு. நாட்டிலேயே பொது சுகாதாரத்திற்கான தனி இயக்குநரகத்தை கொண்ட முதல் மாநிலம் யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நாட்டிலேயே பொது சுகாதாரத்திற்கு ஒரு தனி இயக்குநரகத்தை கொண்ட முதல் மாநிலம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இது 1922 என்ன பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ட்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை ஒரு இயக்குநரகத்தை 1922 தமிழ்நாடு தொடங்கிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா இதோட பாத்தீங்கன்னா டிபிஹெச் இப்படிதான் இருக்கும். இந்த இதோட சிம்பிள் எப்படின்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்னு இது வந்து தனி வெப்சைட்டே உங்களுக்கு இருக்கு. டிபிஹெச் இவங்களோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறைன்னு இவங்களோட இதே இருக்கு. இவங்களுக்கு தனி வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன செயல்பாடு பண்றாங்க, இவங்களோட செயல்பாடுகள் என்னென்ன, இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு. அது மூலமா எந்தெந்த தேர்வுகளுக்கு நாங்கள் ஆள் எடுக்கிறோம் அனைத்து விவரங்களும் எதுல இருக்கு, இந்த பொது சுகாதாரத்தில் இருக்கு. இதுல போய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் எத்தனை இருக்கு, துணை சுகாதார நிலையம் எத்தனை இருக்கு, மேம்படுத்தப்பட்ட சமூக நிலையங்கள் சுகாதார நிலையங்கள் எவ்வளவு இருக்குன்னு அனைத்து விவரங்களுமே அந்த இதுல இருக்கும். அதுல என்னென்ன சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம், என்னென்ன பயங்கள் இருக்கு, என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு, அனைத்து திட்டங்களும் எதுல இருக்கு, இந்த டிபிஹெச்ல இருக்கு, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்ல இருக்கு. இதை நீங்க போய் வேணா ஒரு வெப்சைட் இருக்கு இவங்களுக்கு தனியா, நீங்க அதுல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து டீட்டெயிலுமே இது கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொது சுகாதாரம் 1922 நாட்டிலேயே இந்தியாலேயே முதலாக ஒரு இயக்குநரகத்தை கொண்ட மாநிலம் யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். இப்போ இவங்க என்ன பார்த்தீங்கன்னா 2022 இதுக்கு என்னது நூற்றாண்டு விழா நிறைவடைஞ்சிருச்சு. 1922 தொடங்கி 2022 பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நூற்றாண்டு விழா இப்ப நிறைவடைஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க தமிழ்நாட்டுல என்னென்ன சுகாதார நிலையங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா HSC ஹெல்த் சப் சென்டர். என்னது ஹெல்த் சப் சென்டர், இதுதான் துணை சுகாதார நிலையங்கள். துணை சுகாதார எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமவெளி பகுதி, மக்கள் வாழ்ற சமவெளி பகுதியில் 5000 மக்கள் இருந்தா அவங்களுக்கு ஒரு துணை சுகாதார நிலையத்தை அங்க கண்டிப்பா ஏற்படுத்தணும். மலைப்பகுதியா இருந்தா 3000 மக்கள் இருந்தாலே அங்க ஒரு துணை சுகாதார நிலையத்தை ஏற்படுத்தணும். நீங்க பாத்தீங்கன்னா உங்க பஞ்சாயத்து வைசா அப்படின்னா அப்படி இல்லை. சில ஊர்ல எங்க பஞ்சாயத்துல இருக்கு, பக்கத்து பஞ்சாயத்துல இல்லை, அப்படி இல்லை. அந்த ஒரு 3-4 பஞ்சாயத்துல இணைத்து 5000 மக்கள் தொகை வந்துச்சுன்னா அங்க ஒரு துணை சுகாதார நிலையம் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு இங்க துணை சுகாதார நிலையம் இல்ல, ரெடி பண்ணி கொடுங்கன்னு நீங்க வந்து கோரிக்கையை வச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோரிக்கை நீங்க எப்படி வைக்கலாம், உங்க பஞ்சாயத்துல தீர்மானம் போடுறப்ப அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றலாம். நம்ம எப்படி பார்த்தா ஊரக வளர்ச்சித்துறை பார்க்கும்போது உங்களோட பஞ்சாயத்தில் கிராம சபை கூட்டம் நடக்கும். அந்த கிராம சபை கூட்டத்தில் இது பண்ணலாம். அந்த கிராம சபை கூட்டத்திலேயே யார் வருவான்னு சொல்லியிருக்கோம், அந்த விஹெச்என் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்காங்களா அவங்களும் வந்து கலந்துக்குவாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையான விஷயங்களை அந்த தீர்மானத்தில் நிறைவேற்ற சொல்லுவாங்க. அப்போ நீங்க இதிலேயே நிறைவேற்றலாம். எங்களுக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் வேணும், இங்க ஒரு 5000 பேர் இருக்கும், நாங்கள் இங்க இருந்து போக முடியல அப்படின்னு கேட்டா நீங்க அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சமவெளிக்கு 5000, மலைப்பகுதிக்கு 3000 மக்கள் இருந்தா ஒரு துணை சுகாதார நிலையம் கண்டிப்பா இருக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 8713 சுகாதார நிலையங்கள் இருக்குன்னு எதுல சொல்லியிருக்காங்க, இந்த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்ல இவங்களோட வெப்சைட்லயே 8713 சுகாதார நிலையம் தற்போதைக்கு இருக்கின்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 8700 கிட்ட இருந்துச்சு. இப்போ ஒரு இது கூடி இருக்கு 8713 வரைக்கும் இப்ப துணை சுகாதார நிலையம் இருக்கின்றாங்க. அங்க ஹெல்த் நர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னன்றத டீட்டெயில்டா பார்த்துட்டு அதுக்கடுத்து அங்க பார்க்க முடியாததுக்கு எங்க சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர். என்னது பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் போக சொல்லுவாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 30000 மக்கள், சமவெளி பகுதினா 30000 மக்கள் தொகை இருந்தா அங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும், மலைப்பகுதியா இருந்தா 20000 மக்கள் தொகை இருந்தா அங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். இது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 806 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்க இருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசவம் முதற்கொண்டு நடக்கிறது. ஒரு 30000 மக்கள் தொகை எங்க இருக்கோ அங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அனைத்து வசதிகளுமே அங்க செய்யப்பட்டு இங்க துணை சுகாதார நிலையத்துல என்ன மருத்துவம் பண்ண முடியாதோ அதுக்கு வந்து எங்க எடுத்துறாங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்புவாங்க. ஒவ்வொரு 30000 மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டில் 806 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா UPHCC, என்னது அர்பன்
பிரைமரி ஹெல்த் சென்டர் நகர்ப்புறங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா 50,000 மக்கள் தொகை இருந்தா ஒரு அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க கிராமப்புறம் பார்த்தீங்கன்னா 30,000 சொல்றாங்க, நகர்ப்புறத்தில் 50,000 இருந்தால் அங்கே அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து ஒரு 320 இருக்கு தமிழ்நாட்டில் சொல்றாங்க. சென்னையில் மட்டுமே ஒரு 140 அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அர்பன் பிரைமரி சென்டருக்கு அப்புறமேட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 மக்கள் தொகை இருந்துச்சுன்னா என்னது ஒரு 2,50,000 மக்கள் தொகை இருந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், என்னது கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அப்கிரேடு பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்ட்டு சமுதாய சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்ன சொல்றாங்க, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அப்கிரேடு பிரைமரி ஹெல்த் சென்டர் கம்யூனிட்டி சமூக சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒரு 2,50,000 மக்கள் வாழ்ற இடத்துல இந்த மாதிரி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அப்கிரேடு சுகாதார நிலையத்தை கொண்டுட்டு வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா 24x7 24 மணி நேரம் செயல்படும், 7 நாட்கள் வந்து இது செயல்படும். ஒரு வட்டத்திற்கு ஒரு தாலுகாவிற்கு கம்பல்சரி இதுல ஒண்ணு இருந்து ஆகணும். ஒரு 30 படுக்கை வசதி இதுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 5 மருத்துவர்கள் கட்டாயம் இருப்பாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வசதி முதற்கொண்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இந்த கம்யூனிட்டி ஹெல்த் அப்கிரேடு பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த திட்டங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில நம்ம பார்த்துருக்கோம். பார்த்ததுல என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மாநில அரசுக்கு நம்ம வரும்போது மாநில அரசு பார்த்தீங்கன்னா ஒரு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துன்னு இயக்குநரத்தை வச்சிருக்காங்க. இவங்க தான் நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக 1922 ஒரு நூற்றாண்டை நிறைவு செஞ்சுட்டு இவங்க எப்படி போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சுகாதாரத்துறை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பிரைமரி ஹெல்த் சென்டர், என்னது கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, இந்த மாதிரியான மருத்துவமனைகள். அது போக மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அரசு மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக வந்து இந்த சுகாதாரத்துறையில் வந்து தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ அந்த திட்டங்கள்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். திட்டம் என்ன திட்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் 2006 செப்டம்பர் 15 இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் 2006 செப்டம்பர் 15 இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2018 ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த திட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12,000 வந்து மகப்பேருக்கு உதவித்தொகை திட்டமாக 2018 ஏப்ரல் 1 வரைக்கும் எவ்வளவு 12,000 கொடுத்துட்டே வந்திருக்காங்க. இந்த 2018 ஏப்ரல் 1க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா 18,000 கொடுத்துருக்காங்க. மார்ச் 31 வரைக்கும் 12,000 இருந்தது. 2018 ஏப்ரல் 1லிருந்து எவ்வளவு 18,000 இந்த மகப்பேருக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. நமக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு யோஜனா இருக்குல்ல, மாத்ரு வந்தனா யோஜனா, அந்த இதில் 5,000 ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி நமக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியில் 18,000 கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கட்டங்களாக கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 4வது மாதம் கருத்தரித்த 4வது மாதம் வந்து ஃபர்ஸ்ட் தவணையாக ஒரு 6,000 ரூபா அவங்களோட அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க. எப்படின்னா இந்த பிட்மி நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த நர்ஸ் இருக்காங்களே VHN வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு அவங்ககிட்ட மூலியமாக வந்து அந்த பிட்மி நம்பரை எடு பண்ணி இவங்க அக்கௌண்ட்டு ஆதார் எல்லாத்தையுமே இணைச்சி இவங்களோட வங்கி கணக்குக்கு அந்த முதல் 6,000 ரூபா வந்து தொகை செலுத்தப்பட்டு இது 4வது மாதத்தில் இவங்க கருவுற்று 4வது மாதத்தில் முதல் தவணையாக 6,000 ரூபாயை கொடுத்துறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா 6,000 பிரசவம் முடிந்து ஒரு 4 மாதம் கழித்து கரெக்டாக பிரசவம் டெலிவரி ஆகி ஒரு 4 மாதத்தில் 2வது தவணையாக ஒரு 6,000 அவங்க அக்கௌண்ட்டில் ஏற்றிடுறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா பிரசவம் முடிந்து 9வது மாதத்தில் 3வது தவணையாக ஒரு 2,000 ஏற்றுறாங்க. 6, 12 இது ஒரு 2 மொத்தம் இவங்களுக்கு 14,000 ரூபா தொகையாக இவங்களோட வங்கி கணக்கில் ஏற்றப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருவுற்று இருக்கும்போது 3வது வாரம் என்ன செய்கிறாங்கன்னா 2,000 மதிப்புள்ள என்னது ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க. 2,000 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம். அந்த பெட்டகம் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு பச்சை கலராக ஒரு பெரிய கூடை மாதிரி இருக்கும். அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பழம் அவங்களுக்கான சத்து பொருள் சத்து மாவு எல்லாமே அந்த ஊட்டச்சத்துக்கு பெட்டகம் 3வது மாதத்தில் ஒரு ஊட்டச்சத்துக்கு பெட்டகமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க 6வது மாதம் இருக்கும்போது ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா குழந்தை வந்து எடை கம்மியாக பிறந்துடக்கூடாது, எடை வந்து அதிகமாக இருக்கணும், ரொம்ப இதாகவும் பிறந்துடக்கூடாதுன்றதான் இந்த ஊட்டச்சத்துக்கு பெட்டகமாக கொடுக்குறாங்க. பணமாக கொடுக்கும் பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி உட்கொள்வது இல்லை அப்படின்ற காரணத்தினால பணத்தை தவிர்த்து மீதி 4,000 ரூபாயை எவ்வாறு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3வது மாதம்
மாதம் கருவுற்றிருக்கும் போது ஒரு ஊட்டச்சத்து பெட்டகமும் 6வது மாதம் வரும்போது ஒரு ஊட்டச்சத்து பெட்டகமும் அவங்க கையில் கொடுக்குறாங்க. மொத்தம் இது 5 தவணையாக இது இந்த 3வது மாதத்துக்கு அதுக்கு 2000 மதிப்புள்ளனால ஏற்கனவே 14,000 இந்த 2000 சேர்த்து 18,000 வந்து மகப்பேறு உதவித்தொகை திட்டமாக வழங்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் ஊட்டச்சத்து இவங்களுக்கு மேம்படணும், மகப்பேறு பெண்களுக்கு மேம்படணும், அந்த குறைந்த எடையுள்ள பிறப்பதை தடுப்பது, ரொம்ப எடை கம்மியாக வந்து குழந்தை பிறக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் வருமான இழப்பை ஈடு செய்வதற்காகவும் இந்த திட்டம் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.23 கோடி பயனாளிகள் வந்து இந்த திட்டம் சொல்லியிருக்காங்க, பயன்பெற்றிருக்காங்க. 1.23 கோடி பயனாளிகள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் சேய் நல பராமரிப்பு அல்லது குழந்தை நல பரிசு பெட்டக திட்டம். எப்படி தாய் சேய் நல பராமரிப்பு அல்லது குழந்தை நல பரிசு பெட்டக திட்டம் செப்டம்பர் 8, 2015 இந்த திட்டம் தொடங்கியிருக்கு. திட்டம் என்னன்னா அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு, எப்படி அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அவங்களோட தாய்மார்களுக்கு 16 பொருட்கள் அடங்கிய ஒரு பரிசு பெட்டகம், ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த இது கொடுப்பாங்க. எப்படின்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தாய்மார்களுக்கு ஒரு 16 பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டகம் கொடுக்குறாங்க. 2015 செப்டம்பர் 8 இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இது என்னன்னா குழந்தைக்கு என்னென்ன பொருள் இருக்கும் பார்த்தீங்கன்னா துண்டு, அந்த குழந்தைக்கான உடை, அந்த குழந்தைக்கான பெட்டு, அந்த குழந்தைக்கான கொசுவலை, அவங்களுக்கான அந்த குழந்தைகளுக்கான நாப்கின், எண்ணெய், சோப்பு, அந்த சோப்பு டப்பா, நகைவெட்டி, குளியல் திரவம், கிளுகிழுப்பு பொம்மை, இது எல்லாம் குழந்தைகளுக்கானது அடங்கிலும் அவங்க தாய்மார்களுக்கு கை கழுவுற திரவம், சோப்பு, அந்த சௌபாக்கியா சுண்டி லேயம்ன்ற டப்பா எல்லாமே வச்சு மொத்தமாக 16 பொருட்கள் வச்சு ஒரு பெட்டகமாக பெரிய பாக்ஸாக குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய் சேய் நல பராமரிப்புன்னு குழந்தை நல பரிசு பெட்டகம் வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் இது வழங்கிட்டு வர்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் திட்டம் மூலம் தங்க மோதிர திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது செப்டம்பர் 15 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இந்த திட்டம். என்னது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48? இது எப்போனா டிசம்பர் 18, 2021 எங்கே தொடங்கியிருக்காங்க? மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே தான் வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் இன்னுயிர் காப்போம். உங்கள் உயிரை காக்கணும்னா நீங்கள் எங்கே போகணும்னா மேல்மருவத்தூருக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. உயிரை காக்க போகணும் மேல்மருவத்தூர் போகணும்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. அப்போ இன்னுயிர் காப்போம் எங்கே தொடங்கினாங்க? மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். 2021 டிசம்பர் 18 வந்து இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இது என்னன்னா சாலை விபத்தில் மரணம், சாலை விபத்து ஏற்பட்டு சாலை விபத்தில் போய் யாராவது பாதிக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அங்கே அருகில் உள்ள எந்த மருத்துவமனையில் சேர்த்தாலும் முதல் 48 மணி நேரத்துக்கு ஆகும் செலவை வந்து தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறமேட்டு அவங்க உடல்நிலை சீராகுதோ இல்லை அடுத்த மருத்துவம் பார்க்கணும், அதுக்கடுத்து எங்கன்னா அரசு மருத்துவமனையில் வச்சு அதை பார்த்துக்கலாம். அப்போ இதில் இந்த திட்டத்தில் என்னென்னா சாலை விபத்தில் ஏற்படும் மரணங்களை குறைப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. எங்கே நிகழுதோ அங்கே அருகில் உள்ள எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனையாக முதல் 48 மணி நேரத்துக்கு ஆகும் செலவை வந்து அரசே ஏற்கிறது. அதுக்கப்புறமேட்டு இருக்கிறவங்கள அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்க சிகிச்சைகள் மேல் சிகிச்சைகள் தொடருது. இது எப்படி அப்படின்னு பார்த்து அப்ளிகபிள் ஆகும்னா தமிழ்நாடு எல்லைக்குள்ளே நடக்கும் விபத்துகளுக்கு மட்டும்தான். தமிழ்நாடு எல்லைக்குள்ளே நடக்கிற விபத்துகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் வெளியூரில் போய் நீ தமிழ்நாட்டுக்காரனாக இருந்துட்டாலும் நீங்கள் வெளியூரில் போய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அங்கே ஒரு மருத்துவமனையில் சேர்ந்துட்டு 48 மணி நேரத்துக்கு செலவை தமிழ்நாடு அரசு ஏற்கும்னா தமிழ்நாடு அரசு ஏற்காது. தமிழ்நாடு எல்லைக்குள்ளே நடக்கும் விபத்துகளுக்கு மட்டும்தான் என்னென்னா தமிழ்நாடு அரசு ஏற்கும். அதை முதல் 48 நேரம் செலவு மொத்தமாக அரசை ஏற்றணும். இது வரைக்கும் 2025 4 லட்சம் பேர் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க. சாலை விபத்தில் நிலவும் இறப்பை குறைப்பதற்காக இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 48 மணி நேரம் 2 லட்ச ரூபாய்க்குள்ள வர்ற செலவுகளை மட்டும்தான் அரசு ஏற்கும். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் அரசு இருக்காது. 2 லட்ச ரூபாய்க்குள்ள வர்ற கட்டணத்தை மட்டும்தான் அரசு செலுத்தும், அதுக்கு மேலே வர்றதை செலுத்தாது. அதே போல் இப்போ நம்ம சொன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்காரு வெளியூரில் பயணம் போயில வெளியூரில் அடிபட்டு அங்கே ஒரு மருத்துவமனையில் சேர்ந்துட்டு இந்த திட்டத்தை பயன்படுத்த முடியாதுன்னா முடியாது. அதே இது ஒரு வெளியூர்கார் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லைக்குள்ளே வந்து ஒரு விபத்து நிகழ்ந்து இந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்து இதை பயன்பெறலான்னா அவரும் பயன்பெறலாம். தமிழ்நாட்டு எல்லைக்குள் நிகழும் அனைத்து விபத்துகளுக்கும் முதல் 48 மணி நேரத்துக்கான தொகையை வந்து அரசு செலுத்தும். நம்ம ஆள் தமிழ்நாட்டில் வேறு எல்லையில் போய் நிகழ்ந்தால் கண்டிப்பாக கிடையாது. வேறு ஸ்டேட்காரங்க வந்து நம்ம எல்லைக்குள்ளே வந்து விபத்து ஏற்பட்டு இருந்தால் அந்த தொகையை வந்து அரசே செலுத்தும். இதுதான் திட்டம். 2 லட்சம் தான் இதோட லிமிட்டு. 2 லட்சத்துக்கு மேலே வந்து அரசு செலுத்த இயலாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம், MTM என்னது மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 இது தொடங்கினாங்க. எங்கே இதை தொடங்கினாங்கன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளின்ற கிராமத்தில் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டில் நிறுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து
மக்களை தேடி போய் பார்க்குறதுக்கு எங்கே போயிருக்காரு, ஒரு சமண பள்ளிக்கூடத்தில் போய் தேடி பார்த்துருக்காரு. கிருஷ்ணர் எங்கே போய் மக்களை ஒரு சமண பள்ளியில் போய் தேடி பார்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிருஷ்ணகிரி சமணப்பள்ளி என்னது, மக்களை தேடி மருத்துவ திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா என்னது, தொற்றா நோய்களுக்கான சேவைகளை பயனாளிகள் இல்லம் சென்று அளிப்பது. அது என்ன தொற்றா நோய், என்னங்க தொற்றா நோய்? அப்போ தொற்று நோய் என்ன, தொற்றா நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொற்றா நோய் என்பது நீரிழிவு, சர்க்கரை நோயாக இருக்கட்டும், ரத்த அழுத்த சிகிச்சையாக இருக்கட்டும், உயர் ரத்த அழுத்த சிகிச்சையாக இருக்கட்டும், ப்ரெஷரு, சுகரு, இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு வீடுகளுக்கே சென்று அவங்கள கண்காணித்து அவங்கள முறையாக பராமரிச்சுட்டு வர்றது தான் இந்த தொற்றா நோய். தொற்று நோயும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனாலாம் இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு போனால் இன்னொரு ஆளுக்கு தொற்றுறோம், பரவிடும். இருமல் ஒரு ஆள்கிட்ட இருக்குது பரவிடும், காய்ச்சல் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் பரவிடும். இது பூரா தொற்று நோய். இந்த தொற்றா நோய்க்கான சிகிச்சை அளிக்கிறது தான் என்னது, இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட முக்கிய நோக்கமே தொற்றா நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது தான். அப்போ தொற்றா நோய் பயனாளிகளுக்கு சேவைகளை அவங்க இல்லம் தேடி பயனாளி வீடுகளுக்கு இல்லம் சென்று அளிப்பதான் இவங்களோட பணி. என்னது, மக்களை தேடி மருத்துவ திட்டம். 45 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை எல்லாமே இவங்க அவங்க இல்லங்களுக்கே சென்று செய்கிறது இந்த மக்களை தேடி மருத்துவம். இது 50 வட்டாரங்களில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூலம் விரிவுபடுத்தப்பட்டு வில்லேஜ் ஹெல்த் வாலண்டியர், விஹெச்வி யாரு, வில்லேஜ் ஹெல்த் வாலண்டியர் ஒரு 10,969 தன்னார்வலர்களை நியமித்து ஒவ்வொரு கிராமமாக போய் மக்களை தேடி இந்த மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்துக்காக ஐநா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டகரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு, அந்த விருதை தமிழ்நாடு அரசுக்கு ஐநா இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 2012 ஓப்பன் பண்ணது. இது எப்படின்னா, நம்ம பிரதம மந்திரி ஜன் யோஜனா இருக்குல்ல 2018, அதோட இந்த திட்டத்தை இணைச்சிட்டாங்க. ஆண்டுக்கு வருமானம் 1,20,000க்குள்ள உள்ள மக்கள் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தை பயன்பட்டுருக்கலாம். இது 2022ஆம் ஆண்டு தான் என்னது, இது 5 வருஷமாக மறுபடியும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. 2022 இன்னும் ஒரு 5 வருஷம் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இதுக்கு தொகை பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்குள்ள வர்ற மருத்துவக்கான சிகிச்சைக்கான செலவுகளை இவங்க செய்கிறாங்க. இதில் 10,090 மருத்துவ சிகிச்சைகள், என்னென்ன மருத்துவ சிகிச்சைன்றதை இந்த 10,090 மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு இலவசமாக 5 லட்சத்துக்குள்ள வர திட்டங்களுக்கு இந்த விரிவான காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பட்டுலாம் சொல்கிறாங்க. அது மேலே என்ன எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்கன்னா, 6 மாதமாக ஒரு 6 மாதம் மேலாக வசிக்கும் புலப்பெயர்ந்த தொழிலாளர்கள், அதாவது வெளியூர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்திய தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் நிறையா தொழிலாளர்கள் எல்லா மாவட்டத்திலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலாக இங்கே வசிச்சுட்டு வந்தால் இந்த புலம்பெயரும் தொழிலாளர்களும் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இவங்க பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடுக்கு 2023 என்னது ஆரோக்கிய மந்தன் விருது தமிழ்நாடு அரசு பெற்றிருக்காங்க. 2023 ஆரோக்கிய மந்தன் விருது தமிழ்நாடு அரசு பெற்றிருக்காங்க. இந்த பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு திட்டத்தோட இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தை இணைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதயம் காப்போம் திட்டம். அடுத்து என்னது, இதயம் காப்போம் திட்டம் ஜூன் 27, 2023 தொடங்கப்பட்டது. எங்கே தொடங்கினாங்கன்னா, கோவை மாவட்டத்தில் மதுக்கரையில் உள்ள மலுமிச்சம்பட்டி. என்னது, கோவை மாவட்டத்தில் உள்ள மதுக்கரையில் உள்ள மலுமிச்சம்பட்டி. நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்கன்னா, இதயம் உங்களுக்கு சரியாக இருக்கணும்னா மதுவை குடிக்கக்கூடாது, எலுமிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இதயம் சரியாக இருக்குன்னா மதுவை குடிக்கக்கூடாது. அப்போ மதுக்கரை மலுமிச்சத்தை நீங்கள் எலுமிச்சம்னு வச்சுக்கோங்க. அப்போ மதுவும் குடிக்கக்கூடாது, எலுமிச்சம் சாப்பிடக்கூடாது வச்சுக்கோங்க. அப்போ இதயம் காப்போம் திட்டம் மதுக்கரை மலுமிச்சம்பட்டியில் தான் தொடங்கினாங்க. துணை சுகாதார நிலையம் மலுமிச்சம்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் தான் இந்த இதை தொடர்ந்துருக்காங்க. இருதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காக இந்த திட்டத்தில் முன்னாடியே கண்காணித்து அவங்களுக்கான சிகிச்சைகளை வழங்குறதா எனது இதயம் காப்போம் திட்டம். அடுத்து பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 2025 ஆகஸ்ட் 2 சென்னையில் தான் இந்த திட்டம் தொடங்கினாங்க. இந்த திட்டம் என்னன்னா, ஏழை மக்கள் வசிக்கும் பகுதிகளிலே போய் ஒரு மருத்துவ முகாம் அமைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இதற்கு கிராமப்புறத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அங்கே போய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கேம்ப்பு ஒரு முகாம் வச்சு அவங்களுக்கு பரிசோதனை, இரத்த பரிசோதனையாக இருக்கட்டும், சர்க்கரை பரிசோதனையாக இருக்கட்டும், ப்ரெஷரு, சுகரு எல்லாமே ஃபுல்லாக செக்கப்பு, புற்றுநோய் பரிசோதனை அனைத்து திட்டங்களையும் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் போய் ஒவ்வொரு கிராமமாக போய் எப்படின்னா ஒரு 4 கிராமங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு முகாமை வச்சு அங்கே இந்த திட்டங்களை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மட்டும்தான் நடந்துச்சு. இந்த மருத்துவ முகாம் அமைச்சு இலவச மருத்துவத்தை கொடுக்கறது
இது பார்த்தீங்கன்னா 1238 மாவட்டத்திலையும் 1256 மருத்துவ முகாம்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் 1256 மருத்துவ முகாம்கள் நடத்திருக்காங்க. வெறும் சனிக்கிழமை அந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 இருந்தது. இந்த திட்டத்தை திருப்பி வருமுன் காப்போம் 2.0 2021 சேலம் வாழப்பாடியில் தொடங்கினாங்க. எங்கள் சேலத்தில் உள்ள வாழப்பாடியில் தொடங்கியிருக்காங்க. இப்போ வருமுன் காப்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கேட்கணும்னா சேலத்தில் போய் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா தான் உங்களுக்கு நோய் வருமுன்னு நீங்கள் காக்க முடியும்னு வச்சுக்கோங்க. சேலத்தில் போய் தான் வாழைப்பழம் சாப்பிட்டா தான் வருமுன் காப்போம்னு வச்சுக்கோங்க. இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 2021 மறுபடியும் தொடங்கி ஒரு 25 பரிசோதனைகளுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் 5654 முகாம் போட்டு அந்த முகாமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முகாம் மூலியமாக ஒரு பரிசோதனை 25 ரத்த பரிசோதனை இதெல்லாம் செஞ்சு என்னென்ன நோய் வர்றதுக்கு முன்னாடியே காக்கிறதுக்காக இந்த வருமுன் காப்போம் திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் 5654 முகாம் போட்டு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருந்து அவங்களே பார்த்தீங்கன்னா 2012 என்னென்னா மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி என்ன சொல்கிறாங்க எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு 2012 உருவாக்கி அவங்களுக்கே ஒரு தேர்வு வாரியம் இருக்குது. அந்த தேர்வு வாரியம் மூலமாக சில பணியிடங்களுக்கு அவங்க வந்து கால்ஃபார் நம்மள மாதிரி எப்படி டிஎன்பிசி ஆனுவல் பண்ண மாதிரி அவங்கள ஆனுவல் பண்ண போகிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிஸ்ட் மருந்தாளர் பணியிடமாக இருக்கட்டும், ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருக்கட்டும், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், இந்த இதே போன்ற நிறைய பணியிடங்கள் அவங்கள இதில் இருக்கிறதில்ல அவங்க தனியாக இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக கால்ஃபார் பண்ணி அவங்க பணிகள் இடத்துக்கு எடுத்து இவங்களை வந்து அந்த பதவிகளுக்கு இப்போ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அங்கே மருந்தாளர் பணி இடத்துக்கு வேணும்னா இந்த ஃபார்மசிஸ்ட்டை எடுத்து இங்கேருந்து தான் அவங்களுக்கு அங்கே போஸ்டிங்ஸ்லாம் போடுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலே கால்ஃபார் ஆகி வருது. அப்போ இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, குரூப் 2A வந்து அசிஸ்டன்ஸ் போஸ்ட் இருக்குது. அப்போ அதில் நமக்கு என்ன மாதிரி பணிகள் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவக் கல்லூரிக்கு இருக்கிற ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவர்களுக்கு சம்பளம் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனைகளுக்கான செலவுகள் நிர்வாகம் எல்லாமே பார்க்குறது நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் சென்டர் பிரைவேட் ஸ்கேன் சென்டர் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பணியிடங்கள் வந்து நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி பணியிடங்கள் வந்து அமையும். இது சென்னை மதுரையில் இருக்க ஜிஹெச்சுக்கு தொடர்பாகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச்லேயே நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாருமே அதில் இருக்காங்க, அசிஸ்டன்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒன்று இருக்குது. இந்த கிராமத்தில் முத்துகிருஷ்ணன் ஒரு மாணவர் வந்து இந்த எம்ஆர்பி எக்ஸாம் வந்து எழுதினார், இந்த ஃபார்மாசிஸ்ட் வந்து மருந்தாளர் பணியிடத்துக்கு எழுதினார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூராமே தேர்வு நடந்துச்சு. அது வந்து எங்கள் ஊர் நான் என்ன சொல்லியிருக்கோம் தரக்கூடிய அந்த நம்ம சேனல் பேரை தரக்கூடிய தானே அங்கே ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்து போக்குவரத்து வசதி இல்லாத ஊர்லேயே அவர் படித்தார். அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் ஒன்று இருக்குது, மற்றது அவங்களோட சப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்வில் வந்து எழுதின தமிழ்நாட்டிலேயே அந்த கிராமத்தில் இருக்க ஒரு மாணவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மாணவராக வர்றாரு. அது நம்ம தரக்குடி கிராமத்திலிருந்து தான் வர்றாரு. முத்துகிருஷ்ணன்ற நபர் தான் என்னென்னா இந்த போன வட்டம் நடந்த எம்ஆர்பி தேர்விலேயே தமிழ்நாடு அளவிலேயே முதல் மாணவராக வந்து தேர்ச்சி பெற்று வந்திருக்காரு. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கிராமத்தில் இருக்கோம் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. ஒரு கிராமத்தில் இருந்தே சென்னை, கோவை, சேலம், ஈரோடு பெரிய பெரிய சிட்டியில் இருந்து படிக்கிற வாய்ப்புகள் இருந்து அவங்களாலேயே முதல் மதிப்பெண் எடுக்க முடியல. நம்ம ராமநாதபுரத்தில் அந்த குக்கிராமத்தில் இருந்து ஒரு மாணவன் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவங்க எம்ஆர்பிக்கு இப்போ அந்த அவர் வந்து தனியாகவே இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு அவங்களே தனியாக வந்து இப்போ ஆன்லைன்லாம் அவங்கள வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் உறுதியாக வந்து வெற்றி கிடைக்கும். அப்போ இவங்க மூலியமாலாம் அந்த மாதிரி சாத்தியமாகிறப்ப அது உண்மைதான். அப்போ நீங்களும் தொடர்ச்சியாக படிங்க. இப்போ நம்ம மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பற்றி என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அந்த துறையை பற்றி டீட்டெயில்டாக கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு பார்த்துருக்கோம். நம்ம பாலிசி நோட்ஸில் அடுத்த வேறு டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.